விரா என்னடா இவ்வளவு கலாட்டா பண்ற? சாரிங்க, நான் தான் வரேன்னு சொல்றேன்ல. ஆனா பையன் மேல மட்டும் கை வைக்காதீங்க. இரு போ போ. பையன் ஒன்றும் பண்ணாத, கொடுத்துருங்க. வேணுமா? வா வா. குழந்தை வேணுமா? கொடுத்துருங்க. சூப்பரா காட்சி பிடிச்சானா? கிரிக்கெட் ஆடியா? வா எங்களை போய் பார்க்கலாம். வா வா வா. மாமா மாமா இத கீழே போடவே இல்ல மாமா. துயரம் கொள்ளாதே
என் கண்ணில் படாத, போயிடு. அண்ணா இனிமே என் முன்னாடி வந்தா உன்னை கொன்னுடுவேன். போ போ. சித்தப்பா, நான் அவனை பார்க்கணும். உன்னை யாரா தனியா போச்சுனா? நான்லாம் எதுக்கு இருக்கேன்? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா நானே போய் தேவாரனை பார்த்து என்ன பேசுற மாதிரி பேசிப்பல. வேணாம், அவரே வராரு. இப்போ போய் பேசு. இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? போடா. திமிரா உட்காந்துக்கிட்டு இருக்கானே, அவன் தான் போல இருக்கு. நான் பேசிட்டு வரேன். தேவா உன்னை கூப்பிட்டு அனுப்புனா, நீ வரல. அதான் அவனே வந்திருக்கான். வா. அண்ணா உங்க ஆளுங்களை அடிச்சது நான் தான். ஆனால் அதில் என் மேலே எந்த தப்பும் கிடையாது. நீங்கள் கூப்பிட்டீங்க, நான் வரேன்னு சொன்னேன். பையனை வீட்டில் விட்டுட்டு வரேன்னு சொன்னேன். ஆனால் பையன் மேலே கையை வச்சாங்க. பையன் மேலே கையை வச்சா வெட்டிடுவேன் மவனுங்க. சித்தப்பா, தம்பி, பெரியவன் சொல்றேன் கேளு. அந்த பொண்ணை மறந்துரு. எந்த பொண்ணு? ஏய், யாரா அவ? ஷைலஜா. ஷைலஜா. ஷைலஜாவா? ஷைலுவை எதுக்கு மறக்கணும்? தேவா அவளை விரும்புறான், அதான். ஓ, தேவா ஷைலுவை விரும்புறான். ஷைலு தேவாவை விரும்புறாளா? டேய், தேவா விரும்புறான், அவ்வளவுதான். அவ விருப்பம் எல்லாம் முக்கியம் இல்ல. முக்கியம், ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க, தேவா ஷைலுவை விரும்புறான், நானும் ஷைலுவை விரும்புறேன். ஆனா ஷைலு என்னதான் விரும்புறான். சின்னவன் நான் சொல்றேன், மரியாதை இங்கேருந்து போயிடுங்க. ஷைலு எனக்கு தான். ஷைலு எனக்கு தான். தேவா வேணாம். ஷைலுவுக்காக நான் 100 தடவை சாவேன். நீ ஒரு தடவை சாவியா? நான் ரெடி. நீ ரெடியா? ரெடியா? எவ்வளவு என்ன? மொத்தம் 1 லட்சம். டேய், நீ மாடா நிக்கிட்டு இருக்க? இல்ல, உங்களுக்கு ஒரு ஒத்தாசையா இருக்கட்டும் தான். நீ ஒண்ணு கிழிக்க வேணாம். வெளியில போய் யாரும் வராம கதவை பிடிக்கும். போங்க. சரிண்ணே. சேர்ந்து என்றாங்க. 1,04,000. எவ்வளவு? 1,00,000. என்ன அவங்க போனவன சத்தம் வருது? டேய், இன்னும் போகலையா நீங்க? இப்பதானே வாரோம், அதுக்குள்ளேயும் போய் சொல்ற. இப்பதான் வாரியா? என்னடா குரல் வேற மாதிரி இருக்கு? யாரா வேன்? டேய், வாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? யாரா நீ? என்னடா ஓட்டையெல்லாம் போட்டு வர்றீங்க? ஆட்டைய போடுத்தான். ஆட்டைய போடவா? கொள்ளைக்கார பயலா நீ?
தெரியுதுல? தெரியுது. மூடு. ஆகட்டுங்க. அம்பா சமுத்திரம் பங்கு தானே? ஆமாங்க. நீதானே ஆறுமுகம்? ஆமாங்க. நீதானே முதலாளி? முதலாளி மாறி. அது போதும். ஆமா, எவ்வளவு இருக்கு சொன்னா? 1,00,000. டேய், பேமெண்ட பாஸ் பண்ணுங்கடா. அது யாரு? அது என்ன நிறைய வர்றாங்க. ஏங்க என்னங்க நீங்க ஒரு ஆள் நினைச்சா எத்தனை வரா? ஏப்பா 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 பணம்டா. ஐயோ 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 நான் சப்பாத்த பணம்டா போகுது. ஐயோ நான் வரலாக்கு எப்படி சத்தம் போட கூடாது. ஏன் சத்தம் போட்ட பங்கு இருக்கும். ஆனா அவன் சங்கு இருக்காது. வரட்ட. ஐயா 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 நீ எங்க இருந்து வரீங்க? அத சொல்லுங்க. பஞ்சாப்ல இருந்து வரோம். டேய் பஞ்சாபா? அட பாவிகளா. பஞ்சாப்ல இருந்து பங்கு வரைக்கும் போற பாதை இருக்கு. ஐயோ என் பணம் பூரா பஞ்சாபுக்கு போயிட்டு இருக்கு. நம்ம பிரச்சனையை நம்மளால தீர்த்துக்க முடியல. இதுல மத்தவங்க பிரச்சனை இவனுக்கு எதுக்கு? வேலையை தேடுறானா வம்பா தேடான். இப்ப இவன் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டான்னு இவ்வளவு கோச்சுக்கிற? என்ன சித்தப்பா நீங்க? பிரச்சனை எவ்வளவு பெருசுன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு அவனை சப்போர்ட் பண்றீங்க. இதுக்கு தான் மதுரையில இருந்து அவசரமா உங்களை போன் போட்டு வர வச்சனா? இருமா பேசுறேன்ல. ஏண்டா அந்த ரவுடி பயலுக்கு பிடிச்ச பொண்ணு விஷயத்துக்கு நீ எதுக்கு போற? எனக்கு பிடிச்ச பொண்ணு விஷயத்துக்கு அவன் வந்தான். இப்படிதான் வெதண்டாவாதம் பேசுறான். டேய் இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ வா நம்ம மதுரைக்கே போலாம். எதுக்கு அவனுக்கு பயந்து என்ன ஊரை விட்டு வர சொல்றீங்க? அவனை வேணா வேற ஊருக்கு போக சொல்லுங்க. நான்லாம் வர மாட்டேன். அப்ப ரவுடி பசங்களோட தகராறு பண்ணிட்டு இங்கே தான் இருக்க போறியா? என்ன சும்மா ரவுடி ரவுடியும் பயமுறுத்துறீங்க? உள்ளுக்குள்ள எல்லாருமே ரவுடி தான். நான் ரவுடி ஆகாத வரைக்கும் அவனுக்கு நல்லது. டேய் நிறுத்துங்கடா. என்ன இது? மூச்சு முட்ட போகுது. அவனை விட்டு வைக்க கூடாதுன்னு 3 சொல்லுங்க, விட்டுட்டு வந்துடுறேன். டேய் நீ என்னடா அவனை கொல்றது? அவளுக்காக அவனே சாவறனா 100 தடவை. இப்ப அவனை கொன்ன அவன் மனசுல அவன் ஹீரோ ஆயிடுவான். அவன் ஹீரோ ஆகக்கூடாது. அவன் ஹீரோ ஆகக்கூடாது. அவன் ஹீரோ ஆகக்கூடாது. அவன் ஹீரோ ஆகக்கூடாது. கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்போ ஃபலசார பட்சிதம். எடுத்துக்கம்மா. என்னம்மா அப்பா மாறிட்டாருன்னு பாக்குறியா? நிஜமாவே நான் மாறிட்டேம்மா. வாழ்க்கையில நான் சாமி கும்பிட்டதே இல்லை. இன்னைக்கு தான் முதல் தடவை கும்பிட்டேன். அதுவும் உனக்காக. வா சொல்றேன். இந்த பாரும்மா, நான் கெட்டவன் தான் இல்லைன்னு சொல்லல. உங்க அம்மாவுக்கு நான் மோசமான புருஷன்தான். ஆனா உனக்கு மோசமான அப்பா இல்ல. பாரும்மா, எனக்கு அர்ஜுன் மேல எந்த கோபம் இல்ல. என் கவலை எல்லாம் உன்னை பத்தி தான். நீயும் அங்க அம்மா மாதிரி வேலை இல்லாத ஒருத்தனை கட்டிக்கிட்டு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் பாக்குறேன். இந்த தீர்த்தம் இப்போ உனக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் ஆச்சுன்னு வை. வேலை இல்லாதவா உன்னை எப்படி காப்பாத்துவா? மாசம் பிறந்தா வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, பால், மல்லிகை சாமான், கேபிள் டிவின்னு எல்லாத்துக்கும் பணம் தான் தேவை. உங்க காதல் தேவையில்லை. இப்ப என்ன மாதிரி இருந்தா 4 பேரை கைய காலை பிடிச்சு கடனையாவது வாங்கி குடும்பத்தை காப்பாத்தலாம். அர்ஜுன் ரோஷக்காரன் அப்படியும் பண்ண மாட்டான். ஆனா குடும்பம் நடத்துறதுக்கு ரோஷம் மட்டும் போதாது, பணம் வேணும். அதுக்கு அவனுக்கு வேலை வேணும். இப்ப நான் சொல்றதுல ஏதாவது தப்பு இருந்தா நீயே சொல்லு. அவரும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காரு. கிடைக்கலனா பாவம், அவர் என்ன பண்ண முடியும்? இல்ல இல்ல, வேலையை நான் வாங்கி தர்றேன். மதுரா கூட்ஸ்ல மேனேஜர் வேலை. அர்ஜுன் போறாரான்னு கேளு. அப்பா, எல்லாம் உனக்காக தாம்மா. என் பொண்ணு கஷ்டப்படக்கூடாது. போமா, போய் அர்ஜுன் கிட்ட சொல்லு.